அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாரீர். திருப்பெருமங்கலம் என்ற ஊரில் பிறந்தார் ஏயர்கோன் கலிக்காமர். இறைவனிடத்தில் மாறாத அன்பும் அடிவர்கள்பால் அளவற்ற பக்தியும் கொண்டிருந்தார். சிவனை முழுமுதற் பொருளாக நினைத்திருந்தார். அவ்வாறுதான் வழிபடும் சிவனை நம்பியாரூரர் தன் மனைவி பொருட்டு தூது விடுவதை அறிந்து கோபப்பட்டார். அதிசயப்பட்டார், எரிச்சலுற்றார். இவரெல்லாம் ஓர் தொண்டரா? என்னால் இதைக் காதால் கேட்கவும் முடியவில்லை. அந்த ஆரூரர் என் முன்னால் வந்தால் என்ன நடக்கும் என எனக்கே தெரியாது என சீற்றம் கொண்டார். இறைவன் ஆரூரர் மேல் அன்பு கொண்டவர். அவர் மேல் தனக்குள்ள நட்பை கலிக்காமருக்கு புரிய வைக்க முடியவில்லை. நண்பனா தொண்டனா இருவரும் வேண்டும். எனவே இறைவன் தன் நாடகத்தை நடத்தத் தொடங்கினார். கலிக்காமருக்கு கடுமையான வயிற்று வலியை கொடுத்தார். சொல்ல ஒண்ணா துன்பத்துக்கு ஆளாகி துடிதுடித்தார். அப்போது பெருமான் தோன்றி, உன்னை வருத்தும் சூலையை ஆரூரர் வந்து தீர்க்காவிடில் உம் சூலை தீராது என்றார். அதைக் கேட்ட கலிக்காமர் கொதித்தார். ஆரூரர் வந்து அந்த நோய் தீரும் என்றால் அந்த நோய் தீரவே வேண்டாம் என்றார். இறைவன் ஆரூரர்பால் சென்று, கலிக்காமர் உற்ற சூலையை நீ சென்று தீர்ப்பாய் என்றார். இறைவன் ஆணையை ஏற்றுதான் வருவதை சொல்லி அனுப்ப, ஆரூரர் என் சூலையை தீர்க்க வருவதற்குள் நான் மாய்வேன், வயிற்றைக் கத்தியால் கீறிக்கொள்வேன் எனக் கூறி குத்த உயிர் பிரிந்தது. ஆரூரர் வந்தார். கலிக்காமரின் மனைவி உயர்ந்த அடியாரான அவரிடம் தம் உணர்ச்சிகளைக் காட்டாமல் எதிர்கொண்டழைத்தார். தான் கலிக்காமருடைய நோயை தீர்க்க வந்துள்ளேன் என்றார். அவர் மனைவி, அவருக்கு எந்த துன்பமுமில்லை, அவர் உறங்குகின்றார் எனக் கூற, எப்படியாயினும் நான் அவரை பார்க்க வேண்டுமென வற்புறுத்த குடல் செறிந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த கலிக்காமரை காண்பித்தனர். தன்பால் கொண்ட கோபத்தினால் இந்த முடிவு என்றால் அவர் சென்ற இடத்துக்கே நானும் செல்வேன் என உடைவாளை எடுத்து குத்திக்கொள்ளப் போனார். இறைவன் அருளினாலே கலிக்காமர் விழிப்புற்று நம்பி ஆரூரர் கரத்தைப் பற்றி நண்பனாக இருந்து நான் கெட்டேன் என வருந்தினார். நோய் நீங்கி இருவரும் திருப்பன்கூரில் வழிபட்டு சில நாள் அங்கிருந்தனர். ஆரூரர் திருவாரூர் சென்றார். ஏயர்கோன் கலிக்காமர் இறைபடி தொடர்ந்து சிவனடி சேர்ந்தார். அடுத்த காணொலியில் ஏனாதிநாத நாயனார் கதையைத் தெரிந்து கொள்ளலாம்.